ஹலோ மக்களே, ஜூலை 30 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியலும் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே நம்ம மித்ரா நம்ம லக்ஷ்மியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. நம்ம லக்ஷ்மி கையில் அடிபட்டிருக்கு, அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே நல்ல ஹெல்ப்பிங்காக நல்லா உதவி பண்ணி என்னென்ன எப்படி ஒரு நல்ல மனைவியை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம மேலே அன்பு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லக்ஷ்மி புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் நம்ம மேலே இவ்வளோ கோவம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அரவிந்தா லக்ஷ்மி ரூமுக்கு வராங்க. லக்ஷ்மி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று என்னம்மா லக்ஷ்மி, இப்போ பரவாயில்லையா, இப்போ உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா, இப்போ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னை மித்ரா நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, வேற என்ன பிரச்சனை எனக்கு, என்னை மித்ரா நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, என்னை ரொம்ப அக்கறையோட பார்த்துக்கிறாரு. இப்படி அவர் என்னை நல்லபடியாக பார்த்துப்பாருன்னா இதை விட பெருசாக கூட ஏதாவது நடந்திருக்கலாம்னு தோணுது. இந்த காயெல்லாம் ஆறவே வேண்டான்னு தோணுது. இதெல்லாம் இப்படியே இருந்தாதான் அவர் என்ன நல்லா பார்த்துப்பாருன்னா இப்படியே இருக்கட்டும்னு கூட எனக்கு தோணுது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷத்தை இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனனாலதான் மித்ரா என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டே என் மேலே அன்பாக இருக்கிறாரு, அதனால இது சரியாகவே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அரவிந்தா, இதுக்கு எல்லாமே நான் தானமா காரணம், உண்மை. அதுக்கடுத்து இதை நான் உனக்கு இந்த சந்தோஷத்தை உனக்கு இப்போ தற்காலிகமாக இருக்கிற சந்தோஷத்தை நான் உனக்கு நிரந்தரமாக மாற்றி கொடுக்குறேன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எத்த முடியும், அது எப்படி எத்த நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா, இதுக்கு எல்லாத்துக்குமே நானும் தானே ஒரு வகையில காரணம், இதை சரி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன விஷயங்கிறத டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அரவிந்தா. அதாவது நான் இப்ப மித்ரா கிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் சொல்ல போறேன் அப்படிங்கிறத சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டைரக்டா சொன்னா லக்ஷ்மி தடுத்துருவாங்கல்ல, உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இன்டைரக்டா சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க மித்ரா நல்லபடியா பாத்துக்கிறாருன்னு அந்த சந்தோஷத்துல ஜாலியா இருக்காங்க. ஒன்னே என்னத்த சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, சில உண்மைகள்லாம் தெரிய வேண்டிய நேரம் வரணும்ல, அதுக்காக தாமா நீ இதே மாதிரி எப்பவும் நீயும் மித்ராவும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழணும். மித்ராவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடான். இதுக்கு அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரமா மித்ராவும் கூட சேர்ந்து பழையபடி சந்தோஷமா நீங்க 2 பேரும் இருக்கிறத பார்க்கணும், அது மட்டும் தான் என்னோட ஆசை, வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லம்மா அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க அரவிந்தா. உடனே அதுக்கு அடுத்து, அத்தை நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, இது மித்ராக்கு இப்போ உண்மைகள் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை வேண்டாம் அத்தை சொல்லாதீங்க. இல்ல லக்ஷ்மி, இப்ப நான் சொல்லாம இருந்தா இத்தனை வருஷம் நான் பண்ண தப்ப சரி பண்றதுக்கு இப்போ நான் ஒரு வாய்ப்பு எடுத்துக்கணும். இப்போ இன்னும் நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே போக கூடாது. நான் இப்பவே போய் மித்ரா கிட்ட நடந்த உண்மைகள்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா கிட்ட போய் சொல்ல போறாங்க. நம்ம அரவிந்தா சொல்ல போறாங்க. அத்தை போகாதீங்கன்னு இவங்க பெட்ல உட்காந்துருக்காங்க. கையில காலில் நெத்தியில எல்லாம் அடிபட்டிருக்கனால லக்ஷ்மியில எந்திரிக்க முடியல. போகாதீங்க அத்தை போகாதீங்கன்னு ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அரவிந்தாவோ எதையும் பொருட்படுத்தாம மித்ரா மாடியில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி லக்ஷ்மியும் அரவிந்தாவும் பேசினதா ஃபுல்லாக ரூமுக்கு வெளியே இருந்து ஃபுல்லாக ஜன்னல் வழியாக ஒட்டி கேட்டுட்டாங்க. நம்ம மனிஷா ஒட்டி கேட்டுட்டாங்க. மனிஷாக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. என்னதுன்னா, ஓகே இப்போ அரவிந்தா ஆண்டி இப்போ உண்மையை போய் மித்ரா கிட்ட முதல்ல லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டாங்க, இப்போ மித்ரா கிட்டே சொல்ல போறாங்க, அவ்வளவுதான் சொல்லிடுவாங்களோங்கிற பயத்திலே அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அரவிந்தா போய் டைரக்டா விஷயத்தை போட்டு உடைக்காம அரவிந்தா மித்ரா கிட்ட போய் பேச போறாங்க. உடனே அதுக்கடுத்து அத்தை போகாதீங்கன்னு லக்ஷ்மி ரூம்ல இருந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. உடனே நம்ம ஜானவியும் விவேக்கும் வராங்க. என்னக்கா என்னாச்சு, உனக்கு ஏதாவது வேணுமா, என்னாச்சுக்கா, இதுக்குக்கா இப்ப டென்ஷனா இருக்க, இதுக்குக்கா கத்திட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஜானு நீ உடனே போய் அத்தையை நிப்பாட்டு, அத்தை உண்மையெல்லாம் போய் மித்ரா கிட்ட சொல்ல போறாங்க, அப்படி நடக்க கூடாது, அப்படி மட்டும் நடந்தா நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிரும். அடுத்து அந்த மனிஷா அந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ்ல கொடுத்து அத்தையை ஜெயில தள்ளிடுவாங்க, வேண்டாம் அப்படி நடக்கக்கூடாது, அதுக்காகவே நான் இவ்வளவு தியாகம் பண்ணி இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன், வேண்டாம் நீ அத்தையை போய் நிப்பாட்டு அப்படின்னா நான் உடனே போய் நிப்பாட்டுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் ஜானுவும் போய் நிப்பாட்டுறதுக்காக அங்க ஓடி போறாங்க. அங்க பார்த்தா பாதி ரூம் வரை ஓடி போறாங்க. உடனே விவேக் ஜானவி கையை பிடிச்சி போக வேண்டாம், இங்கே நீ போகாத, நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. விவேக் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அக்கா தான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அத்தை உண்மையை சொல்லிட போறாங்க, அதுக்குள்ள நிப்பாட்டுவோம் வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அண்ணி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், பெரியமா உண்மையை சொல்லட்டும், அண்ணன் கண்டிப்பா பெரியமாவை புரிஞ்சுப்பான், பெரியமாவை ஏத்துக்குவான்,
அதுக்கடுத்து பெரியமாவை காப்பாற்றவும் செய்வான் போலீஸ் கிட்ட இருந்து, நீ எதுக்கோ கவலைப்படாத. இப்படியே போயிட்டு இருந்தா லக்ஷ்மி நீ வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா மாறிடும், என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே தெரிஞ்சுதான் அண்ணனுக்கு, அதனால நீ எதுவும் பண்ணாத விவேக், எதுவும் பண்ணாத ஜானு அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வந்து புடிச்சு வச்சுக்கிறாரு. நம்ம அரவிந்தாவோ போய் மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. மித்ரா நான் உன்கிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா கம்பெனி பத்தி பேசணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கம்பெனி பத்தி எல்லாம் இல்லப்பா, நம்ம குடும்ப விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா சீரியஸா வந்து கேக்குறாரு, என்னம்மா என்ன விஷயம்? இல்லப்பா, ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து இத்தனை வருஷமா நான் மறைச்சிட்டேன்ப்பா, அந்த ஒரு பெரிய உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? என்னம்மா சொல்றீங்க, என்ன ஆச்சு? தெளிவா சொல்லுங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, என்ன அப்படி என்னதான் என்கிட்ட என்னதை மறைச்சிங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. உடனே இவங்களும் அதை நான் எந்த ஒருத்தங்களை, அதாவது மனிஷா அம்மாவை கொலை பண்ணாங்களா, அதை வந்து எப்படி சொல்லுன்னு தெரியாம வந்து முடிஞ்சு ஒரு உயிரை எடுத்ததுல இருந்து இந்த இது ஆரம்பிச்சது, பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமான்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி மித்ரா புரியலன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இவங்க பார்த்தா மித்ரா நான் இப்போ சொல்ல போறதுனால உனக்கு என்ன பிடிக்காம கூட போகலாம், ஐயோம்மா நீங்க சுத்தி வச்சு சொல்லாதீங்க, எதுவா இருந்தாலும் விஷயத்துக்கு வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இருந்தாலும் மித்ரா இந்த உண்மையை சொல்றதுனால அடுத்து உனக்கு என்ன பிடிக்காம கூட போகலாம், நீ என்ன வெறுத்து கூட ஒதுக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், நான் இந்த வீட்டுல கூட இல்லாம கூட போகலாம், என் உயிரே வேணா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மா என்னம்மா ஆச்சு, என்னம்மா சொல்ல வந்தீங்க, என்ன பிரச்சனை, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க அமைதியாவே இருக்காங்க. சொல்லுங்கம்மா என்னாச்சு, தெளிவா சொல்லுங்க அப்படிங்க. இல்ல மித்ரா, எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மித்ரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. இங்க மனிஷாக்கு வந்தா பிபி ஹைல இருக்கு, ஐயோ உண்மையை போட்டு உடைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அவ்வளவுதான் முடிஞ்சுது, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா ஒரு பக்கம் பயந்து செத்துட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா அது வந்து மித்ரா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் மித்ரா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஜெயதேவ் வந்து அரவிந்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே என்ன அரவிந்தா, உன்னை நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்கேன், உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் மித்ரா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசிட்டு வரேன். ஓ உனக்கு கட்டின புருஷனை விட உனக்கு வேற ஏதாவது பெருசா என்ன, நான் இத்தனை வாட்டி உன்னை கூப்பிட்டு இருக்கேன், உனக்கு காது கேட்கலையா, இல்ல காது கேட்டும் என்னை மதிக்காம இருக்கிறியா, உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிட்டா அரவிந்தா, உனக்கு இப்போ வர என் மேல மரியாதையே இல்ல, கொஞ்சம் கூட பயமே இல்லையா, நான் உனக்கு கட்டின புருஷனை விட மத்த வேலைகள் உனக்கு இப்ப பெருசா இருக்கா அரவிந்தா, இப்போ உடனே நீ என்ன பார்க்க வர்ற, நீ உடனே என் ரூமுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு போறாரு. மித்ரா வந்து பக்கன்னு முழிக்கிறாரு. அம்மா இத்தனை வருஷத்துல அப்பா ஒரு வாட்டி கூட உங்ககிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசி நான் பார்த்ததே இல்லையம்மா, அப்பா ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, இப்படி எல்லாம் உங்களை பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உன்னை அரவிந்தம் சரி இரு மித்ரா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க ஜெயதேவ பாக்குறதுக்காக ரூமுக்கு வராங்க அரவிந்தா. என்னங்க என்னாச்சு, நான் தான் மித்ரா கிட்ட முக்கியமா பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப என்ன உங்களுக்கு என்கிட்ட பேசணும், இப்ப என்ன சொல்ல போறீங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நீ என்ன சொல்ல போற மித்ரா, நீ என்ன சொல்ல போற அரவிந்தா மித்ரா கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இல்லங்க போதுங்க, லக்ஷ்மி இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பல, மனிஷா பண்ணது எல்லாத்தையும் நான் மித்ரா கிட்ட சொல்ல போறேன், லக்ஷ்மி எதுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியா, அதாவது அந்த ஷேர்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்து அந்த பரத்வாஜ் இவங்களுக்கு எழுதி கொடுத்தா எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மித்ரா கிட்ட சொல்லி மித்ரா ஒன்னு நம்பிடுவானா, இப்போ மித்ராவே முழுசா அந்த மனிஷா பக்கம் திரும்பி இருக்கிறான், நீ இப்ப இத போய் மித்ரா கிட்ட இந்த நேரத்துல போய் இந்த உண்மையெல்லாம் சொன்னா மித்ரா என்ன நினைப்பான், நீ லக்ஷ்மி அவன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக இதெல்லாம் நீ பொய் சொல்றதுன்னு நினைப்பான். உன்கிட்ட சரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மனிஷா தான் எழுதி கொடுக்க சொன்னாங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, லக்ஷ்மி கையெழுத்து தானே போட்டு கொடுத்தா, அது எல்லாமே மனிஷா சொல்லிதான் பண்ணானுங்கிறதுக்கான உன்கிட்ட வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்கா, இல்ல மனிஷா வாக்குமூலம் கொடுத்தது ஏதாவது உன்கிட்ட இருக்கா, எந்த வீடியோ ஆதாரமும் இல்ல, எதுவும் இல்ல. சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணன்னு அவன் கேட்டா, லக்ஷ்மி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, மனிஷா அம்மாவை நீதான் கொண்டுங்கிறதுக்கான ஆதாரம் உன்கிட்ட இருக்கா, அது மனிஷா கிட்ட தானே இருக்கு, இத சொல்லிதான் மிரட்டினா நீ எப்படி சொல்லுவ, இப்போ நீ இதெல்லாம் போய் மித்ரா கிட்ட சொன்னா மித்ரா எப்படி உன் பக்கம் நம்புவானா, உன் பக்கம் உன்கிட்ட நீ இப்ப மித்ரா கிட்ட இதெல்லாம் சொன்னா மித்ரா எப்படி நம்புவோம், உன்கிட்ட எந்த ஆதாரம் இருக்குன்னு நீ இப்போ மித்ரா கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்ல போற, மித்ராவே இப்போ மனிஷா பை பிடிச்சு அவ பக்கம் மொத்தமா திரும்பி நிக்கிறான், இப்ப நீ இதெல்லாம் சொன்னா அவன் மனிஷா வந்து ஏதாவது நாடகத்தை போட்டு அவன் பக்கம் மொத்தமா இழுத்துக்கிடுவான் மித்ராவை, அதுக்கடுத்து நிரந்தரமா லக்ஷ்மியும் மித்ராவும் பிரிஞ்சுதான் இருக்கணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மித்ரா புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மிய
நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் இப்படியே கொஞ்ச நாள் விட்டா அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. லட்சுமியை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏத்துக்குவான். இதுல நீ இதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மித்ரா. எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. நீ யோசிச்சு பண்ணாம ஏதாவது பண்ணாத, பெரிய தப்புல போய் முடிஞ்சிரும். நீ எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ண அரவிந்தா. இப்ப மட்டும் நான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வரலன்னா இப்ப என்ன நடந்திருக்கும்? நிரந்தரமா லட்சுமியும் மித்ராவும் சேராமலே போயிருப்பாங்க. அப்போ உனக்கு அதுக்காக தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா? அதுக்காக தான் நீ இவ்வளவு நாள் அப்ப லட்சுமி இதுக்கு இவ்வளவு நாள் தியாகம் பண்ணா? உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே பண்ணா. அப்ப அது எல்லாமே வேஸ்ட் ஆயிருமே. அப்ப அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க புரிய வைக்கிறாங்க. ஆமாங்க, நான் அதை மறந்துட்டேன். இப்பயாச்சும் இனிமேலாச்சும் எது பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ண அரவிந்தா அப்படின்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக்கும் ஜானவியும் பேசிட்டு இருக்கிறாங்க. சே, பெரியம்மா உண்மையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு விவேக் சொல்றாரு. நீ என்னன்னு கேட்டியா இல்லையா? பெரியமா அத்தை மட்டும் உண்மையா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மனுஷா வழக்கம் போல பிளேட்டை திருப்பி போட்டிருப்பா. வழக்கம் போல லட்சுமி அன்னைக்கும் மித்ரா மாமாக்கும் இன்னும் பிரச்சனை தான் வந்திருக்கும். இப்ப உண்மை தெரியாத வர நல்லதுதான். இது நடந்தாலும் நல்லதுதான். இப்போதைக்கு உண்மை தெரியாம இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இங்க சராயு கிட்ட போயிட்டு நம்ம மனிஷா வந்து போன் பண்ணி பேசுறாங்க. ஏய் சராயு, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த போலீஸ் வேற அந்த டிராக்டர் ஓட்டுனவனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் கிடைச்சானா இல்லையா? நீ அவனை பாத்தியா இல்லையா? அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சுதா இல்லையா? என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க போன்ல கத்திட்டு இருக்கிறாங்க. இங்க சராயு பார்த்தா முதல்ல அவங்களே டென்ஷன்ல இருக்கிறாங்க. என்ன அவன் அந்த ரங்கா எங்கதான் போனான்? அவனை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா? அந்த பிஏ சொல்றாரு சராயு பிஏ, மேடம் இன்னும் எதுவும் தெரியல மேடம், எங்க இருக்கா என்னன்னு தெரியல. சராயு வந்து கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு என் முகத்தை எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல போய் அவனை தேடு, அவனை கண்டுபிடிச்சு முதல்ல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. தேடிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த ரங்கா அந்த ப்ரொக்ளைன் ஓட்டுனவனை வந்து தேடிட்டே இருக்கிறாங்க. ஒன்னு இங்க நம்ம மனிஷாக்கு வந்து உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு. அதாவது ஐயோ அவன் மட்டும் வேற யார் கையிலயும் கிடைச்சா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி இவங்க மனிஷா வந்து பயந்துட்டு இருக்காங்க. பயந்ததோட மட்டும் இல்லாம சராய் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சராயு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ரங்கா மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டினான்னு வை, நம்ம கதை முடிஞ்சுது. அதுக்கடுத்து அவன் வந்து நம்ம 2 பேரையும் கை காட்டிடுவான். அதுக்கடுத்து நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். முதல்ல நீ அந்த ரங்கா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு முதல்ல அவன் கதையை முடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனே சராயு மனசுல நினைக்கிறாங்க, அவன் போலீஸ் கிட்ட மாட்டினா ஜெயிலுக்கு போறது நான் கிடையாது, நீ மட்டும்தான். அவன் உன் பேரை மட்டும் தான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. வெளியே சொல்லல. உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத மனிஷா, நான் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். அந்த ரங்காவை நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான். அதுக்குள்ள நான் உன் உயிரை எடுத்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சராயு, நீ சீக்கிரம் முதல்ல தேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அதுக்கடுத்து அரவிந்தா வந்து வீட்டுல அப்படி எங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு புது நம்பர்ல இருந்து போன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ரங்கா, அந்த ப்ரொக்ளைன் ஓட்டினால டிராக்டர் ஓட்டினால அவன் தான் வந்து அரவிந்தாக்கு போன் பண்ணியிருப்பான். போன் பண்ணி ஹலோ யாரு அப்படின்னு கேட்க, மேடம் நான் தான் மேடம், உங்க சைட்ல வேலை பார்க்குற டிரைவர் தான் மேடம், அந்த டிராக்டர் ஓட்டின டிரைவர் தான் மேடம் பேசுறேன். டே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என் மருமகளை கொல்லணும்னு நினைச்சிருப்ப? நீ எங்கடா இருக்க? முதல்ல சொல்லு. உன்னை போலீஸ் அங்க வர சொல்லு. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமக உயிரை எடுக்கணும்னு நினைச்சிருப்ப நீ? இதுக்கு பின்னாடி எல்லாம் யாரு இருக்கான்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. ஐயோ மேடம், நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன். நான் அனுப்புற லொகேஷனுக்கு சீக்கிரம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரவிந்தாவும் பதறி அடிச்சுட்டு அவன் அனுப்புற லொகேஷன் போயிட்டு இருக்காங்க. உடனே கீழே வந்து மித்ரா நிக்கிறாரு. மாம், அப்பல நீங்க என்கிட்ட என்ன உண்மையை சொல்ல வந்தீங்க? என்னதான் என்கிட்ட மறைச்சிங்க? இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா கிட்ட வந்து எதுவும் சொல்லல. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு ஆதாரத்தை தேடி போய்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட எதுவும் பேசாத. ஒரு பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்கு, நான் அதை சீக்கிரம் கொண்டு வரேன். நான் இப்போதைக்கு போறேன், இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாதுன்னு சொல்லி மித்ரா கிட்ட எதுவுமே சொல்லாம போறாங்க. உடனே அம்மா நான் கூட வரேம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் வர தேவையில்லை. நீ இப்ப வந்து இங்க என்ன பண்ண போற? அப்ப விவேக்காச்சும் கூட்டிட்டு போங்கம்மா. விவேக்கும் வர தேவையில்லை. என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். என்னால தனியா போய்க்க முடியும். யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா வந்து கோவமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. காரை வேகமா ஓட்டிட்டு இருக்காங்க. இங்க உடனே நம்ம மனிஷா வந்து பயந்து அடிச்சுட்டு சராய்க்கு போன் பண்றாங்க. ஏய் சராயு, அந்த ரங்கா இருக்க இடத்த கண்டுபிடிச்சே இல்லையா? இங்க அரவிந்தா ஆண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ரங்கா எங்க இருக்கான்னு அவன் போன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணியாச்சு. நாங்க அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சராயி சொல்றாங்க. அரவிந்தா ஆண்டி அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அரவிந்தா ஆண்டிக்கு முன்னாடி நீ அங்க போய் அந்த ரங்காவை பார்த்து அவன் கதையை முடியும், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத மனிஷா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க மித்ரா வந்து உண்மையை ஃபுல்லா சொல்லிடுறாரு. அதாவது இல்ல, ஏதோ ஆதாரம் கிடைச்சது, அதை தேடிதான் அம்மா போயிருக்கிறாங்க அப்படின்னு. ஆதாரம்னு மனிஷா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஃபுல்லா அந்த ப்ரொக்ளைன் ஓட்டினவனை தான் வந்து அரவிந்தா ஆண்டி பிடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி வந்து இப்ப அப்படியே அப்ரூவரா மாறிடுறாங்க.
உடனே என்ன, ஐயோ நீ இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நிமிடங்களா, கடைசி கொஞ்ச நேரமா, இதுக்கடுத்து நீ இந்த வீட்டுல இருக்க போறது இல்லையா, மித்ரா வாழ்க்கையில நீ இருக்க போறது இல்லையா மனிஷா, என்ன ஆண்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா, இப்ப எப்படியும் அவன் அரவிந்தா ஆண்டி கிட்ட அவன் மாட்டிக்கிட்டு அவன் என்ன நடந்த உண்மை எல்லாம் சொல்லுவான். அதுக்கடுத்து அரவிந்தா ஆண்டி அரவிந்தா அக்கா போலீஸ்ல போய் புடிச்சு கொடுப்பாங்க. அடுத்து மித்ராக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவனே உனக்கு வெறுத்து ஒதுக்கிடுவான். அதுக்கடுத்து லக்ஷ்மியோட சேர்ந்து பழையபடி வாழ ஆரம்பிச்சிருவான். உனக்கு நீ எங்க போவ? அதுக்கடுத்து உன்னோட மான மரியாதை எல்லாம் போறதுக்கு முன்னாடி பெட்டர் சாய்ஸ் நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போயிடுறது இன்னும் நல்லது மனிஷா. ஆண்டி என்ன ஆண்டி இவ்வளவு நாள என் கூடவே சுத்திட்டு எனக்கு உங்களுக்கு ஒண்ணு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா அப்படியே கை கழுவி விட்டுட்டு போறீங்க. இதுதான் நீங்க எனக்கு பண்ற நல்லதா? உங்களுக்காக நான் எவ்வளவு விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனா இப்ப எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ அப்படியே கலட்டி விடுறீங்க, அப்படியே பச்சோந்தி மாதிரி மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, போலீஸ்ல நீ மாட்டினா கூட எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நான் உன்கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. என் பேரெல்லாம் சேர்த்து மாட்டி விட்டுட்டு இருக்காத நீ போலீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, நீங்களும் தானே என் கூட இவ்வளவு நாள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மனிஷா சொல்லவும், உடனே இங்க பாரு, என்னால அப்படியெல்லாம் போய் ஜெயில எல்லாம் போய் கஷ்டப்படணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது. இவ்வளவு பெரிய சொகுசு வீட்டுல இருந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என் வாழ்க்கையே வேஸ்ட் ஆக்குறதுக்கு நான் என்ன பைத்தியமா, நான் என்ன லூசா? தயவு செஞ்சு மனிஷா, நீ போலீஸ் கிட்ட மாட்டாம போ, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. மாட்டினா நீ உன்னோட மட்டும் வச்சுக்கோ, என் பேரெல்லாம் அதுல இழுத்து விட்டுறாத, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி இப்பதான் ஆண்டி யார் எப்படின்னு தெரியுது, ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே அப்படியே என்ன மாட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இப்பவும் ஒண்ணு கெட்டு போல மனிஷா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மித்ரா கண்ணில் படுறதுக்கு முன்னாடி அரவிந்தா அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீயே இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? அப்படியெல்லாம் நான் மித்ரா விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி மித்ரா ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டான், மித்ராக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிச்சுன்னா என் உயிரை வேணாலும் விடுவேனே தவிர மித்ரா வாழ்க்கையை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மனிஷா இன்னொரு பெரிய வேலையை பார்த்து வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா அரவிந்தா டைரக்டா போய் அந்த இடத்துக்கு போயிருவாங்க. இவர் மறைஞ்சிருப்பாரு. உடனே அரவிந்தா மேடம் வந்தா, மேடம் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துருவாங்க. வந்துட்டு டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளை கொல்ல பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவரும், மேடம் நான் வேணுக்குனே பண்ணல மேடம், இதெல்லாம் யாரு பண்ண சொன்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மனிஷா தானே உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், மனிஷா மேடம் வந்து அவங்க அதாவது உங்க மருமக காலை மட்டும்தான் உடைக்க சொன்னாங்க, ஆனா சரையு தான் வந்து லக்ஷ்மி கதையவே முடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம மனிஷா மித்ராக்கு எதுவும் ஆகக்கூடாது, மித்ரா மேல எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சரையு அந்த அவங்க 2 பேர் கதையும் முடிச்சிரு, அந்த லக்ஷ்மியும் உயிரோட இருக்கக்கூடாது, அந்த மித்ராவும் உயிரோட இருக்கக்கூடாது, அவங்க 2 பேர் மேலே கல்ல போட்டு நீ கொன்றுணும், உனக்கு பெரிய பேமெண்ட் தரேன்னு சொன்னாங்க மேடம். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம், போலீஸ்லயே வந்து என்ன தேட ஆரம்பிச்சுட்டாங்க, தயவு செஞ்சு நான் அப்ரூவரா மாறிடுறேன் மேடம், அவங்கதான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அவங்க சராயும் மனிஷா மேடம் பேரை நான் வேணா எங்க வேணாலும் வந்து சொல்றேன் மேடம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்மளோட சராயு கார் வருது, அவர் பிஏவும் அவங்களும் வராங்க. அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க, அதாவது அரவிந்தாவும் அந்த ரங்காவும் பேசுறது ஃபுல்லாவே பாக்குறாங்க. ஐயோ மேடம், இப்ப என்ன மேடம் பண்றது, அந்த ரங்கா போய் அந்த அரவிந்தா கிட்ட போய் மாட்டிக்கிட்டானா, நம்ம பேரை சொல்லியிருப்பானே மேடம், இப்ப என்ன பண்றது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. நம்ம மனிஷா வந்து சராய்க்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சராய் என்ன ஆச்சு, அந்த ரங்கா கதையை முடிச்சியா இல்லையா அப்படிங்கும்போது, ஒரு பேட் விஷயம் மனிஷா, அந்த உங்க அரவிந்தா ஆண்டி முதல்ல வந்து அந்த ரங்காவை பார்த்துட்டா இப்போ அவனு கூட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கான்னு சொல்லும் போதே பார்த்தா அரவிந்தா வந்து சொல்லியிருப்பாங்க, சரி இந்த உண்மையெல்லாம் முதல்ல நீ வந்து என் பையன் மித்ரா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லு, அதுக்கடுத்து நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கார்ல ஏத்தி போட்டு இது பண்ணுவாங்க. உடனே இவங்களும் கார்ல கிளம்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து சராய் வந்து அவங்க கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சராயை வந்து போன் பண்ணி சொல்லுவாங்க. உடனே மனிஷா அவ்வளவுதான், அதுக்கடுத்து இப்ப என்னதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க. நம்ம அரவிந்தாவும் அந்த ரங்கா வந்து அப்ரூவரா மாறினாலும் அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா மனிஷா வந்து அந்த ரங்காக்கு போன் பண்ணுவாங்க. உடனே ஹலோ யாரு, டேய் என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் தான், நீ யாரு, நீ இப்ப யார் கூட இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும், நான் மனிஷா தான் பேசுறேன். இப்போ நீ இங்க வந்து எந்த உண்மையும் எங்கேயும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படியே நான் என்ன சொல்லி தரணும் அது மாதிரிதான் சொல்லணும். அதை மீறி ஏதாவது வாயை திறந்தன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் தான் இப்ப கடத்தி வச்சிருக்கேன், நீ எங்கேயாச்சும் ஏதாச்சும் உண்மையை திறந்தன்னு தெரிஞ்சது அவங்க கதையை நான் முடிச்சிருவேன்,
அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மிரட்டிடுறாங்க. என்ன புரிஞ்சது இல்ல, உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மனுஷா கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து அரவிந்தா வந்து பார்க்கல. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கார் ஓட்டிட்டு இருக்காங்க பதட்டமா. இப்ப போய் மித்ரா கிட்ட அந்த மனுஷ முகத்தரையை கிளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரங்கா போன் பேசினது எதுவுமே வந்து அரவிந்தா பார்க்கல, கேட்கல, எதுவுமே பண்ணல. உடனே இப்ப நான் சொல்றதை மட்டும் சொல்லி என் பேரையோ ஆமா இல்லன்னு தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு இவங்க இங்க மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அடுத்து மித்ரா எல்லாரும் அம்மா என்ன இன்னும் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா நம்ம லக்கியும் ஜுனும் ஓடி வராங்க. உடனே அப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எஸ்ஏ காம்படிஷன் நடந்ததா, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன எஸ்ஏ காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே ராட்டினத்துல சுத்துற மாதிரி லக்கியை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் உன்னை நினைக்க எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, தேங்க்யூடா கண்ணா. அப்படி என்ன ஹெட்டிங் கொடுத்தாங்க, அப்படி என்ன எழுதுன நீ எஸ்ஏல அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அப்பா, இந்த வாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்பவும் வந்து பேரண்ட்ஸ் பத்தி தான் எழுத சொல்லுவாங்க, இந்த வாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் பத்தி எழுத சொன்னாங்கப்பா. ரொம்பவே சூப்பரா எழுதி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கான்ப்பா ஜுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இது ஜுன்னுவா? ஆமாப்பா, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல, ஜுன்னு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு அங்க ஜெயதேவுக்கு அப்படி ஷாக்கா இருக்கு. இது ஜுன்னுவா? ஜுன்னு நீ ஃபர்ஸ்ட் பிரைஸா? ரொம்பவே பெருமையா இருக்குடா. எப்படிடா நீ இந்த வீட்டுக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கினா, அப்படி என்ன எழுதுன எஸ்ஏல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஜுன்னு இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆச்சி தாத்தாவெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணல. அவங்க கூட நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சேன், என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு கனவா நிறைய இருந்தது. அதை எல்லாத்தையுமே நான் எழுதினேன், என்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே எழுதினேன், என்னோட ஏக்கங்கள் எல்லாத்தையுமே எழுதினேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது அப்படியே வந்து மித்ராக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது, ஜெயதேவுக்கு அது மாதிரி ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. சரி, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி எழுதிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உன்னை நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜுன்னு அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. அப்பா நீங்க இப்போ நான் மட்டும் வின் பண்ணேன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு நினைச்சிட்டு தானே நீங்க என்ன தூக்கி சுத்துனீங்க, எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னீங்க. இப்ப ஜுன்னு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, ஜுன்னுக்கும் விஷ் பண்ணுங்கப்பா, ஜுன்னுவையும் அதே மாதிரி தூக்கி சுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து யோசிக்கிறாரு, தயங்குறாரு. மாடியில இருந்து பார்த்தா மனிஷா தேவியானி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுவே இல்லை, அவங்க வந்து கீழே என்ன நடக்குது இதெல்லாம் ஓவர் ஆக்டிங்கா இருக்குன்னு சொல்லி மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. கீழே உடனே அதுக்கடுத்து சொல்றேன்லப்பா பாருங்க, தாத்தா கூட வந்து விஷ் பண்றாங்க, சித்தப்பா கூட விஷ் பண்றாங்க, விவேக்கும் சூப்பர் ஜுன்னு அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருப்பாரு. லக்ஷ்மிக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும், சார் தன்னோட பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பார்த்தா மித்ரா அதுக்கு அடுத்து லக்கிய தூக்கி சுத்தின மாதிரி அவ்வளவு சந்தோஷமா சுத்தல, சும்மா தூக்கி பேருக்கு சுத்தணுங்கிற மாதிரி சுத்துவாரு. ஜுன்னுவை தூக்கி அப்பா தேங்க்யூ அப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. ஜுன்னுலாம் சொல்ல மாட்டாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும் சொல்லுவாரு. உடனே தேங்க்யூ அப்பா, இப்படி நீங்க எனக்கு தூக்கி சுத்துவீங்க, எனக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சா நான் என்னென்ன காம்படிஷன் நடக்கும் எல்லாத்துலயும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சுட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து மித்ராக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு. சரி, வீட்டுல எல்லாரும் இருக்கீங்க, ஆச்சி எங்க காணும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயமா வெளியே போயிருக்காங்க, சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க. வந்தோடனே சரி ஆச்சி வந்தோடனே அரவிந்தா ஆச்சி வந்தோடனே நான் தான் முதல்ல சொல்லுவேன், அரவிந்தா பாட்டி வந்தோடனே நான் தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சந்தோஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் அப்புறம் பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம மனிஷாவும் தேவியானியும் திரும்பியும் வந்து மாடியில வந்து திரும்பியும் வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே அதுக்கடுத்து லக்ஷ்மி வந்து போன் அடிச்சு பாக்குறாங்க அரவிந்தாக்கு. இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது போனு. உடனே என்னடா ஆச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவ் கிட்ட வந்து மாமா அத்தை போனுக்கு கால் பண்ணீங்களா, சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து பார்த்தா பின்னாடி ஒரு தூணுக்கு பின்னாடி மனிஷா வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. லக்ஷ்மி வந்து சடனா திரும்புறாங்க, பார்த்தா டக்குன்னு ஒளிஞ்சிட்டு உள்ள ரூம்குள்ள ஓடிடுறாங்க. அதுக்கடுத்து இங்க வலது பக்கம் திரும்புறாங்க, இங்க தேவயானி மறைஞ்சிட்டு ரூம்குள்ள ஓடி போறாங்க. இவங்க இப்படி எல்லாம் பண்றத வந்து லக்ஷ்மிக்கு ரொம்பவே தப்பா இருக்கு. என்னடா இது, இவங்க என்ன கண்டிப்பா இங்க ஏதோ தப்பு நடக்குது, அத்தை வேற அந்த ஆதாரத்தை தேடி போயிருக்காங்க, இந்த மனுஷா ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அப்பதான் படிக்கட்டுல இருந்து இறங்கி வராரு. அவங்க கிட்ட என்னங்க நீங்க முதல்ல அத்தைக்கு போன் அடிங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது சுவிட்ச் ஆஃபா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போறாரு. அப்போ பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்றோம், நீங்க யாரு அப்படின்னு, போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கால் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. மித்ரா அங்க போலீஸ் ஏதோ கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிருக்கிறாரு. இங்க நம்ம மித்ரா, லக்ஷ்மி, அப்புறம் ஜெயதேவ் 3 பேரும் சேர்ந்து
போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜானவி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க பிள்ளைங்களை நீ பாத்துக்கோ, நாங்க 3 பேரை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு 3 பேர் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போய் போலீஸ்காரங்களை பார்த்தா, சார் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க நாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா நம்ம அரவிந்தாவோட வாட்சு, அப்புறம் அவங்க போன் எல்லாத்தையும் இருக்கு. உடனே இதெல்லாம் உங்க அம்மாவோட தான் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சார் இது எல்லாமே எங்க அம்மாவோட தான், ஆனா எங்க அம்மாவோட காரை வெளியே தான் நிக்குது, வர வெளில பார்த்தா இது அரவிந்தாவோட கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிற்கும். உடனே அரவிந்தாவோட கார் இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இல்லை சார், எங்களுக்கு திடீர்னு ஒரு தகவல் வந்துச்சு, ஃபோன் வந்துச்சு, நடு ரோட்டில் இந்த கார் நிப்பாட்டிட்டு இருந்துச்சு, வேற எந்த இதுவும் இல்லை, கார் கதவெல்லாம் திறந்து இருந்தது, அங்கே இது கிடச்சிது, அதெல்லாம் இங்கே ஃபோனும் வாட்சும் கீழே கிடந்தது, அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா கடைசியாக இவங்க அந்த லாக்அப்பில் இருக்காங்க, அவனுக்கு தான் கடைசியாக ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அதனால அவன் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவனையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனை தெரியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உடனே மித்ரா திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அந்த ஜேசிபி ஓட்டினார்ல அவர் தான் இருப்பாரு. உடனே இவன் எங்க சைட்ல வேலை பார்க்கறவன் தான், இவன் தான் இப்ப இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே இவன் தான் இவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே லட்சுமி சொல்றாங்க, கண்டிப்பா இவனுக்கு தெரியாம அத்தை எங்கேயே இருக்க மாட்டாங்க, இவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும், அத்தையை பத்தின உண்மை ஏதோ தெரிஞ்சிருக்கும், இவன் அடிச்சு கேட்டா உண்மையை சொல்லுவாங்கன்னு. உடனே மித்ரா உடனே டேய் உண்மையை சொல்லுடான்னு சொல்லிட்டு அவன் லாக்அப்ல தான் இருப்பான், லாக்அப்ல இருந்துட்டே வெளியே இருந்துட்டு அவர் சட்டையை பிடிச்சி மித்ரா சண்டை போட ஆரம்பிச்சிட, டேய் உண்மையை சொல்லு, என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சும் நான் உள்ளே கொளுத்திடுவேன், உன்னை நான் வெளியவே வர விட மாட்டேன், ஏதாவது பண்ணிடுவேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது, அம்மா கடைசியா நீ அம்மா கிட்ட அம்மா உனக்கு இதுக்கு கால் பண்ணாங்க, நீ அம்மா கிட்ட என்ன பேசின அப்படிங்கும் போது, இல்ல சார் உங்க அம்மா என்னை பார்க்க வரேன்னு சொன்னாங்க சார், ஆனா கடைசி வரை என்னை பார்க்க வரவே இல்லை சார், எனக்குலாம் தெரியாது சார், உங்க அம்மாவை நான் பார்க்கவும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசவும் இல்லை சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார், என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே கழுத்தை நெரிக்கிறாரு. நம்ம மித்ரா டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, என் அம்மா எங்க வச்சிருக்க உண்மையை சொல்லுடான்னு சொல்லி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. உடனே போலீஸ்கார் ஹலோ மிஸ்டர், இது என்ன உங்க வீடுன்னு நினைச்சீங்களா, இல்ல சத்திரம்னு நினைச்சீங்களா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா, இங்க தப்பு செஞ்சா தண்டிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், அப்படி இல்லைன்னா கோர்ட் இருக்கு, அதை விட்டுட்டு நீங்களே உங்களோட உரிமையை கையில எடுக்கிறீங்க, முதல்ல அவங்க சட்டையில இருந்து கையெடுங்க, கழுத்துல இருந்து கையெடுங்க, அடுத்து உங்களை பிடிச்சி என்ன லாக்அப்ல போடணுமா, இங்க பாருங்க உங்க அம்மா மிஸ்ஸிங்னா அந்த கேஸை கொடுத்தீங்களா போய்கிட்டே இருங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க ஒழுங்கா அவங்க மிஸ்ஸிங்னு உங்க அம்மாவோட டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட வேலை, சும்மா அவனெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டு அனுப்பிடுறாரு. உடனே ஜெயதேவும் லக்ஷ்மியும் இந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வெளியே வராங்க. மித்ரா உடனே காரை எடுக்கிறதுக்கு போறாரு. நம்ம ஜெயதேவ் அப்படியே மித்ரா காரை பிடிச்சி அரவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தாவோட காரை பிடிச்சி, அரவிந்தா போன, உனக்கு என்னமா ஆச்சு, எங்க இருக்க நீ, இப்ப எப்படி இருக்க, எதுவுமே தெரியலன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி, மாமா நீங்க தான் இப்ப எனக்கு தைரியம் சொல்லணும், ஆனா நீங்களே இப்ப அழுதுகிட்டு இருந்தா என்ன மாமா அர்த்தம், நீங்க தான் மாமா எனக்கு தைரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்படிமா அப்படிங்கும் போது அப்பதான் தீக்ஷோல சொன்னது ஞாபகம் வரும், உங்க குடும்பத்துல ஒருத்தங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவார்ல, அது இப்பதான் ஞாபகம் வரும், அது கடைசி அரவிந்தாக்கு தான் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து வீட்டுல பார்த்தா தேவயானி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பாங்க. மனிஷா, இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே என்னோட அக்காவை ஏதோ பண்ணியிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் ஆண்டி, நான்லாம் எதுவும் பண்ணலை, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லு, இப்போ அந்த ப்ரொக்ளைன் ஓட்டினவனை பிடிக்கிறதுக்காக தான் அரவிந்தா அக்கா போனாங்க, இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான், நான் அரவிந்தா அக்காவை காணுமா, இது என்னமோ விசித்திரமா இருக்கே, நீ யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய கேடி எல்லாமே தெரியும், நீ இங்க வீட்டுல இருந்தாலும் உன்னோட வேலை வாங்குறதுக்கு எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க, உனக்கு இறங்கி செய்ய எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாமே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ தப்பான இடத்துல கை வச்சுட்டு இருக்க, நீ யாருன்னு தெரியாம கை வச்சுட்டு இருக்க, என் அரவிந்தா அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஆமா உங்களை மாதிரி நேரத்துக்கு நேரம் பச்சோந்தி மாதிரி மாறதை விட நான் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இதுக்கு மாட்டணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யாரை வேணா என்ன வேணா செய்வேன், ஆமா அரவிந்தா ஆண்டி இப்போ ஏன் நான் மட்டும் தான் பண்ணியிருக்கணுமா, என் சராயை கூட அவங்கள கடத்தி வச்சிருக்கலாமே, எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தேவே என்ன சொல்றாங்க, நீ யாரு, அந்த சராய் யாரு எல்லாமே தெரியும், நீங்க 2 பேரும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டு, எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி நடிக்க தேவையில்லை, நீ சொல்லிதான் அந்த சராய் ஏதாவது பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சு மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒண்ணுன்னா நான் யாரை வேணா என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இப்போ இவ இன்டெரக்டா என்னையவே ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றாளா, ஐயோ எதுக்கும் நம்ம இவ கூட இருக்கிறது தான் நல்லது, இவ வேற நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம தேவயானை பயந்துட்டு இருக்கிறாங்க.
அதுக்கடுத்து பார்த்தா பிள்ளைங்க வந்து என்னாச்சுன்னு பயந்துட்டே இருக்கிறாங்க. உடனே ஃபோனில் வந்து மித்ரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து இவருக்கு விவேக் கால் பண்ணி சொல்கிறாரு, ஐயோ அண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னது பெரியம்மாவை காணுமா, இது அவங்க ஃபோனும் வாட்சும் கிடைச்சதா, ஐயோ பெரியம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே ஜானவி வராங்க. அடுத்து பின்னாடி பார்த்தா பிள்ளைங்களும் வந்து, சித்தப்பா எங்க ஆச்சி எங்க இன்னும் வரல, பாட்டி எங்க இன்னும் வரல, அரவிந்தா பாட்டி ஏன் இன்னும் வரல, எங்க இருக்காங்க, எப்போ வருவாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. பிள்ளைங்க கிட்ட மனசு கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க, இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே ஜானவி கேட்குறாங்க, தெரியல எந்த இதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப கஷ்டமா அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா ஜெய் ஹனுமான் சொல்லிட்டு வராரு. உடனே, என்ன பிள்ளைங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நீங்க என்னை கூப்பிட்டா நீங்க என்னை மனசுல நினைச்சா நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆனா நீங்க உங்க கஷ்டத்தை என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கவே விரும்பலையா, உங்க கஷ்டத்தை போக்குறதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நீ என்ன பண்ணுவ, நீ எப்பவும் அந்த சீதாராமனை மட்டும் தான் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நீ இருக்க, நீ எங்களை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டியா, உனக்கு தான் எங்க மனசுக்குள்ள என்ன நடக்குன்னு எல்லாமே உனக்கு தெரியும் தானே, அப்ப நாங்க 2 பேரும் எதுக்காக கஷ்டப்படுறோன்னு எல்லாமே தெரியும் தானே அப்படின்னு சொல்றாங்க லக்கி பாப்பா வந்து. உடனே அண்ணனும் தங்கச்சி எதுக்கு இப்போ கோபப்பட்டு இருக்கிறீங்க, ஹலோ நான் ஒன்னும் அண்ணன் தங்கச்சி இல்ல, சரி அக்கா தம்பியா, ஹலோ நாங்க அக்கா தம்பியும் இல்ல, சரி என்னவோ இப்போ அதுவா பிரச்சனை, இப்ப எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க, எங்க ஆட்சி எங்க இருக்காங்கன்னே தெரியல, அவங்கள பத்தி எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கிடைக்கவோ இல்ல, அவங்க பாவம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல, அவங்க வராததுனால வீட்டுல எல்லாரும் கஷ்டமா இருக்கு, வீட்டுல எல்லாரும் சோகமா இருக்காங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்போ நீ பெரிய கடவுள் தானே, என்னோட அரவிந்தா பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வா, அவங்கள உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, அதெல்லாம் என்னால அது பண்ணவும் கூடாது, சில பரீட்சைகள் எல்லாத்துக்கும் தேவைதான், அந்த பரீட்சை மூலமா இந்த மாதிரி எதாவது நடந்தா தானே சிலரோட அருமையெல்லாம் சிலருக்கு புரிய வரும், சில உண்மைகள்லாம் தெரிய வரும், அதனால அந்த விஷயத்த என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்க வீட்டுல இருக்கிறவங்க இப்ப பாரு, என்னோட அரவிந்தா பாட்டி நினைச்சு எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாம சோகமா இருக்காங்க, அவங்க இப்படி சோகமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, என் அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, என் அப்பாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, யாருமே வீட்டுல சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது உள்ள தேவயானியும் நம்ம மனிஷாவும், எப்படி மனிஷா ஒரே செகண்ட்ல வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்ட, எங்க பவர் இருக்கு, யாரை கடத்தணும் எல்லாமே பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அரவிந்தா அக்காவை எப்போதான் விடுறதா இருக்க, ஆண்டி அவங்க கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் பணமா தான் வருவாங்க, என்கிட்டே கை வச்சு என்கிட்டே என்னையவே பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாங்களா, என்னையவே பிடிச்சி என்னை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, அவங்க இனிமேல் லக்ஷ்மி தலையில தூக்கி வச்சு அண்ணாங்கல்ல, அதுக்கு நல்ல பரிசு அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வீட்டுக்கு இனிமேல் எப்பயும் வரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரி இப்போ என்ன, நான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதானு சொல்லி ஹனுமான் வந்து லக்கிட்டையும் ஜுன்னுட்டி கேட்டுட்டு இருக்காரு. ஆமா சரி, நீ ஏன் எப்போ எங்க வீட்டுக்கு வெளியே தான் வர, வீட்டுக்குள்ளேயே வரவே மாட்டேற, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ வீட்டுக்குள்ள வராம எப்படி எல்லாத்தையும் சிரிக்க வைப்பா, சரி நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்க நான் வீட்டுக்குள்ள வரேன், ஆனா இன்னொரு விஷயம், நான் வந்து மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன், உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியும், நீ ஏதாச்சும் பண்ணி எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் சிரிக்க வை, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லி நம்ம லக்கியும் சொன்னும் அந்த ஹனுமான வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்க இது வரைக்கும் வந்து நம்ம மனிஷாவும் தேவியானும் சந்தோஷமா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருந்தாங்க, இவங்க எல்லாரும் சோகமா இருந்தாங்க. ஜெயதேவ், லக்ஷ்மி, மித்ரா எல்லாரும் சோகமா இருந்துட்டு அரவிந்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஹனுமான் காலடி எடுத்து வைக்கிறாரு. நம்ம மனிஷாக்கு தேவியானிக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம் ஏற்படுது, ஏதோ பயம் ஏற்படுது, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ மாட்டிக்க போற மாதிரி ஃபீல் வருது. ஒண்ணு, ஆண்டி எனக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரி வலிக்குது ஆண்டி, ஏதோ பயமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆண்டி, உனக்குமா மனிஷா, எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையான பதறிட்டு இருக்க. இதுதான் எங்க மாடி, இதுதான் எங்க வீடு, வா வீட்டுக்குள்ள வானோன்னா ஹனுமான் அப்படியே ஒரு படிக்கட்டா எடுத்து வைக்க இவங்களுக்கு அப்படியே ஒரு பேட் வைப்ரேஷன் ஏற்படுது. ஹனுமான் உள்ள வர 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 தேவியானிக்கும் மனிஷாக்கும் பேட் வைப்ரேஷன் ஏற்படுது. அதுக்கடுத்து இதுதான் என்னோட அம்மா பாரு, என்னோட பாட்டியை காணும்னு சொல்லி பச்சை தண்ணி கூட குடிக்கல, சாப்பிடல, அழுதுட்டே இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு கவலையா இருக்காங்க பாரு அப்படிங்கும்போது நம்ம ஜானவி அக்கா தண்ணியாச்சும் குடிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என் அத்தை எனக்காக போய் தானே இப்ப மாட்டிக்கிட்டாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, என் அத்தையை பார்க்காம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன், எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே ஜெயதேவ்,
என்ன லக்ஷ்மி, நீ தான் எங்களுக்கு தைரியம் சொல்லணும். இப்போ நீயே இப்படி ஏங்க அழுதுட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? அழுகாதம்மா, கண்டிப்பா அரவிந்தா கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே மித்ரா ரூம்ல பார்த்தா என் அப்பா எவ்வளவு சோகமா இருக்காங்க, நான் அம்மாவை காணும்னு சொல்லி இப்போ நீ எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்போ உங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து அப்படியே ரிங் ஆகுது. எல்லாரும் அப்படியே பதறி அடிச்சுட்டு, லேண்ட்லைன் வந்து ரிங் ஆகுது. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வராங்க. யாரா என்னதுடா அரவிந்தா கிடைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரா இருக்கும், என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் ஒருவேளை சீரியல், மெகா சந்தேசம் சீரியல், சலங்கி ஒலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.